கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நமது வாஷிப் ஃபார் ரிவைவல் யூடியூப் சேனலிலே அநேக தேவதாசர்கள் நம்மளோடு கூட இணைந்து தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் இன்றைக்கும் நம்மளோடு கூட இணைந்திருப்பவர் பாஸ்டர் ஜெபா அவர்கள். அவர் சத்தியமங்கலம் பகுதியிலே அவர் தனது ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவரை உங்கள் மத்தியிலே நான் அறிமுகம் செய்வதில் மிகுந்த சந்தோஷமடைகிறேன். அடுத்து இருக்கிற 30 நிமிடங்களும் கர்த்தர் தாமே நம்மளோடு கூட இருந்து ஆராதனை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். God bless you. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால் இந்த நல்ல வேளைக்காக ஆண்டவரை துதிக்கிறோம். இந்த அற்புதமான ஆராதனை வேளை ஆண்டவர் நமக்காக தந்ததற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விசேஷமாக இந்த அருமையான இந்த ஆராதனை நேரத்துக்கு காரணமான அன்பு தம்பி பாஸ்டர் பிரசாந்த் அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஆண்டவர் தம்முடைய மகனையும் அவருடைய ஊழியர்களையும் ஆசீர்வதிப்பாராக. நம் அனைவரும் இந்த அற்புதமான நேரத்தில் ஒன்று சேர்ந்து சில நிமிடங்கள் ஆராதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவராகிய தேவன் ஆராதனைக்கு பாத்திர, ஸ்தோத்திரத்துக்கு பாத்திர, துதிக்கு பாத்திர. ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் உங்கள் நடுவில் வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த ஆண்டுடைய திவ்யமான பிரசன்னம் இந்த காலை நேரத்தில் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறது என்கிற விசுவாசத்தோடு கூட இந்த ஆராதனையில் எல்லா தெய்வ பிள்ளைகளும் கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்து கொண்டு இந்த ஆராதனையில் பார்த்தாலும், இந்த ஆராதனையில் கலந்து கொண்டாலும் தெய்வ பிரசன்னமோடு கூட இருக்கிறது என்கிற பயத்தோடு நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். நம்முடைய முற்பிதாக்கள் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து தேவனை ஆராதிப்பதற்காக பார்வோனிடத்தில் மோசேயும் ஆரோனும் விகிதமாய் போய் சொன்னார்கள். 3 நாள் பிரயாணம் போய் வனாந்தரத்தில் நாங்கள் ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று. தேசத்தில் பலியிட அவர்கள் விரும்பவில்லை. வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணி தேவனை ஆராதிக்க வேண்டும் என்கிற திட்டத்தின்படியே எகிப்தை விட்டு வெளியேறி தேவனை ஆராதித்தார்கள். அதை ஆண்டவர் இந்த அற்புதமான வேளையில் நம்முடைய ஆராதனையில் பிரியப்படுவாராக. ஒரு அற்புதமான வேத பகுதியை உங்களுக்காக வாசித்து நம்மளால் இந்த ஆராதனையின் சமூகத்திற்குள் கடந்து போவோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 26வது சங்கீதம் அதனுடைய 6-7 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். கர்த்தாவே, நான் துதி சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றமில்லாமல் என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு மனுஷன் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். 34வது சங்கீதத்தின் 1வது வசனத்தில் சொல்லுவார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுவார். அந்த தாவீதுடைய அந்த ஆராதனையின் ஆயத்தம், ஆண்டவரை துதிப்பதற்கு முன்பாக தன்னை எவ்விதத்தில் ஆயத்தம் பண்ணுகிறார் அப்படிங்கிற அந்த பகுதியை இந்த 26வது சங்கீதத்தில் தெய்வ மனுஷன் அழகாய் விவரித்திருக்கிறார். நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றமில்லாமல் என் கைகளை கழுவி உடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தை உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தை வாஞ்சிக்கிறேன். கவனியுங்கள், குற்றமில்லாமல் கைகளை கழுவி பீடத்தை சுற்றி ஆலயமாகிய வாசஸ்தலத்தை மகிமை தங்கிய ஸ்தானத்தை வாஞ்சிக்கிறாராம். எதற்காக? கர்த்தரை ஆராதிப்பதற்காக. எல்லா தெய்வ பிள்ளைகளும் இருக்கிற இடங்களில் பயத்தோடு இந்த அற்புதமான வேளையில் ஆண்டவரை ஆராதிக்க நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிப்போம். நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவர். நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர். நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவரை உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அவருடைய நாமத்தை துதித்து ஸ்தோத்திரிப்போம். ஆமென்.
என் உள்ளம் மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா வல்லவரே உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா அன்றைய நாமத்தை உயர்த்தி பாடி அவன் அன்றைய நாமத்தை உயர்த்த சத்தத்திற்குரிய இடமாக்கப்படும் அந்த காலங்கள் அதமாகும் அக்கினி ஆஸ்தவங்கள் அழிந்து போகும். ஹல்லேலூயா. கரம் பிடித்து
ஏகோவாயிரே தந்தையாம் தேவன் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஏகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம் உம் தழும்புகளால் சுகமாகும். ஏகோவா ஷம்மா என் கூட இருந்து என் தேவையெல்லாம் சந்திப்பீர். ஏகோவா ஷம்மா என் கூட இருந்து என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் எனக்கு. அல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. மறுபடியும் ஏகோவா ஷம்மா என் கூட இருப்பீர். என் தேவையெல்லாம் சந்திப்பீர். ஏகோவா ஷம்மா என் கூட இருப்பீர். என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு.
நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ராஃபா,
நீதிமானவர்கள் ஓடி சுகமாயிருப்பான். நமக்கு ஒரு அடைக்கல பட்டணம் உண்டு, நமக்கு ஒரு வழியிடம் உண்டு. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனால் கர்த்தர் மேல் உதிப்பான். அவருடைய மகிமை உனக்கு காணப்படும். பூமி எல்லாம் பயங்கரமான அந்தகாரம், ஆனால் அந்த அடைக்கல பட்டணத்துக்குள், அந்த கிறிஸ்துவின் நாமத்தின் அடைக்கலத்துக்குள் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டு. எல்லா தேவ பிள்ளைகளும் உற்சாகத்தோடு அந்த சரணத்தை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய அந்த அடைக்கல பட்டணத்துக்குள், அந்த அடைக்கலத்துக்குள் புகுந்து சுகமாக இருப்போம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. நீதிமானதற்குள்ளே ஓடி சுகமாயிருந்திடுவார். நீதிமானதற்குள்ளே ஓடி சுகமாயிருந்திடுவார். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான அவன், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து. இயேசு, இயேசு, சொல்லுங்க, நம்முடைய பலன், நம்முடைய ஜீவன். ஷாலமரியாமத்துலோ. ஹல்லேலூயா. இயேசு. உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அலங்காரே. உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அலங்காரே. நீதிமானதற்குள்ளே ஓடி சுகமாயிருந்திடுவார். நீதிமானதற்குள்ளே ஓடி சுகமாயிருந்திடுவார். என் உயிரான உயிரான உயிரான, எத்தனை பேருக்கு இயேசு ஜீவன்? இயேசுவே ஜீவன். நம்முடைய ஜீவன் எல்லாம் இயேசு. ஆமென். இயேசு சொன்னார், எவனுக்கு உலகத்தில் எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுடைய ஜீவன் அல்ல. ஆமென், ஆமென். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரால் உம்மை துதிக்கிறேன். என் உயிரே. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அவருடைய ஜீவனாகிய கிறிஸ்து என்ற வசனத்தை வாசித்து தொடர்ந்து நாம் ஆராதித்து ஜெபித்து முடிக்கலாம். கொலோசியர்கள் எழுதின நிருபத்தின் 3ஆவது அதிகாரத்துல ஒரு வாக்கியத்தை, இதை கேட்கிற ஆண்டுடைய பிள்ளைகளுக்காக நான் படிக்கிறேன். கொலோசியர்கள் எழுதின நிருபத்தின் 3ஆவது அதிகாரத்தின் 1-2 வசனங்களை படிக்கிறேன், கவனியுங்கள். 2-3 வசனம். பூமியில் உள்ளவைகளை அல்ல, வேறானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவருடனே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய அந்த மறைவுக்குள் மறைந்திருக்கிறது. கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் நம்முடைய ஜீவன் மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல பென்யமீனை குறித்த அவருடைய சகோதரர்கள் எகிப்தில் இருக்கிற தன் சகோதரனாகிய யோசேப்புக்கு சொல்லும் பொழுது விதமாய் சொல்வார்கள், பென்யமீன் தகப்பனை விட்டு பிரியக்கூடாது, ஏனென்றால் அவருடைய ஜீவன் ஒன்றாய் இணைந்திருக்கிறது. இந்த அற்புதமான நேரத்தில் நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்துவோடு இணைந்து என் உயிரான உயிரான உயிரான
என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரெண்டு கைகளை உயர்த்தி லோகத்துக்கு நேராக ஆபிரகாம் தன்னுடைய ரெண்டு கரங்களை உயர்த்தி சோதோமின் ராஜாவை பார்த்து விதமாய் சொன்னாரா, ஆபிரகாமை நான் ஐஸ்வர்யவானாக்குகிறேன் என்று சொல்லாதபடிக்கு, நீ சொல்லாதபடிக்கு பொருள் ஒன்றை நான் எடுத்துக் கொள்ள மாட்டேன். என் ஆண்டவரை ஐஸ்வர்யமாய் மாற்றுவார், என் ஆண்டவரை சம்பூர்ணமாக்குவார். என் ஆண்டவருக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் போதும். எத்தனை ஆண்டுடைய பிள்ளைங்க தேவனுடைய ஆசீர்வாதத்திற்காக, தேவ கரத்தின் நன்மைக்காக, தேவனுடைய பதிலுக்காக காத்திருக்கிறீர்களோ? மிக தைரியமான கரங்கள் உயர்த்தி ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. வேறொரு ஆசை இல்லை இயேசுராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர மனம் இறங்கீரே, மறுவாழ்வு தந்தீரே. மனம் இறங்கீரே, மறுவாழ்வு தந்தீரே, மறுவாழ்வு தந்தீரே. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், ஜீசஸ். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் இந்த பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பட்டும். ஏசாயா தன்னுடைய தரிசனத்தில் பார்க்கிறான், உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த வருஷத்தில் தேவனாகிய கர்த்தர் உயரமுள்ளதுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். ஐயோ, நான் அதமானே. அவருடைய வஸ்திரம் தொங்கலினால், அந்த புகையினால் ஆலயமெல்லாம் நிரம்பினது. தேவ மகிமை தேசத்தை நிரப்பட்டும்.
அப்பா. சபைகளை நிரப்பட்டும் அப்பா. பூமியை நிரப்பட்டும் ஆண்டவரே. எங்களை நாங்கள் மறைத்துக் கொள்கிறோம். 2 செட்டைகளால் தங்கள் கால்களை மூடி, 2 செட்டைகளால் முகங்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து கொண்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அன்றைக்கு அந்த கேருபீன்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவது போல நாங்கள் மகிமைப்படுத்த ஆசைப்படுகிறோம். இப்படி சுயமேன்மை, இப்படி சுயமகிமெல்லாம் ஒண்ணுமேல்லமா, எல்லாவற்றையும் இந்த பரிசுத்த பீடத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும். தேசமுடைய மகிமையினால் நிரம்பட்டும், தேசமுடைய பிரசனத்தினால் நிரம்பட்டும், பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பட்டும். இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிங்கப்பா. உடைய ஆளுநரின் சமூகங்களை சோர்ந்து கொள்ளட்டும். எங்களை தாழ்த்தி உடைய அன்பு கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. இதற்கு காரணமாக இருந்த அருமையான தேவ ஊழியரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். தெய்வ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக.